ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸில் ரொம்ப டேஸ்டான ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் மசாலா தான். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய மஷ்ரூம் வச்சு ரெசிபி போட்டிருக்கோம். அந்த ரெசிபிஸும் பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்பைசி மசாலாவாக நல்லா சாஃப்டாக குக்கான ஒரு மஷ்ரூமாக நம்ம இன்னைக்கு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ரொட்டி, சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷன் சொல்லலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த மஷ்ரூம் மசாலா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் கியூபா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூனும், காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. லெமன் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ பேன்ல ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை இப்போ இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட வேண்டியதான். இதுலேருந்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே எண்ணெயிலே என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு ஒரு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுலேருந்து எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லைன்னா தனி மிளகாய் தூள் கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சிக்கன் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு என்ன பண்ணுங்க, முந்திரி பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முந்திரி ஒரு 5லேருந்து 10 முந்திரியை சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறின பிறகு அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த முந்திரி பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட் அரோமாவாக இருக்கும். இந்த கிரேவி நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்கும் போது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே மூடி வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு அருமையான சூப்பரான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மஷ்ரூம் மசாலா பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாட்டில் போட்டு சாப்பிட எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாத நேரம்லாம் இந்த மஷ்ரூம் மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். அந்த அளவுக்கு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.